அடுத்தபடியாக பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அண்ணன் காமராஜன் அவர்கள். அதிராம்பட்டினம் மேற்கு நகரம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தஞ்சை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிவேல் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி வரவேற்புரையை ஆற்றிய நகரக செயலாளர் முன்னாள் பேரூர் மன்ற பெருந்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் அஸ்லாம் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்து தளபதி அவர்களால் பட்டுக்கோட்டை சட்டமன்றத்தின் வெற்றி வேட்பாளராக நம்மிடையே இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற மாநில பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல் மஜீத் அவர்களே, முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய ஆர்கேன் வேதரத்னம் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சிறப்பான கருத்துக்களை எடுத்து போய் அமர்ந்திருக்கின்ற மாநில அஇமுக பேச்சாளர் மரியாதைக்குரிய சேக்கு மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பழங்கூர் செல்வம் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களே, இங்கே பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நகர கழக பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 4 மணியிலிருந்து இந்த மேற்கு நகரம் சார்பாக இந்த நகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்குகள் சேகரிக்கின்ற அந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பானதொரு நிகழ்ச்சியாக இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதிராம்பட்டினம் நகரம் என்பது எப்பொழுதுமே பட்டுக்கோட்டையின் பொறுத்தவரையில் பட்டுக்கோட்டை தொகுதியில் நம்பர் 1 இடமாக இந்த அதிராம்பட்டினம் நகரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறப்பானது ஒரு ஏற்பாட்டை இங்கே நகர கழக செயலாளர்கள் இங்கே சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய வாக்குகள் கேட்டு உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில் 1989 ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அடுத்து 2011 5 ஆண்டுகள் சிறப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் பல்வேறு பணிகளை இந்த பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதை நன்கு அறிந்து இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நகராட்சியை பொறுத்தவரையிலும் நகராட்சி புதிய அலுவலகம் மிகவும் சிறப்பானது ஒரு பொலிவுடன் காணப்படுகிறது. இங்கே அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக அதே மாதிரியே உங்களுக்கு 110 kV பவர் ஸ்டேஷன் 110 kV பவர் ஸ்டேஷன் ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அரசு பள்ளிகள் எல்லாம் புதிய கட்டிடங்களை சிறப்பாக கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல பஸ் ஸ்டாண்டு மறு சீரமைப்பு நடந்திருக்கின்றது. அதே போல மருத்துவமனைகளுக்கெல்லாம் தேவையான புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணாவை பொறுத்தவரையிலும் சிறப்பாக 5 ஆண்டுகள் எவ்வாறெல்லாம் தலைமையிலிருந்து அரசிலிருந்து இந்த பட்டுக்கோட்டைக்கு கொண்டு வர முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு சில
வேலைகள் இருக்கும். அதையும் வருகின்ற 2026 சட்டமன்ற உறுப்பினராக பட்டுக்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி உங்களுக்கு இந்த பட்டுக்கோட்டையை பொறுத்தவரையிலும் ஒரு தண்ணீரை பெற்ற பட்டுக்கோட்டையாக மாற்றி காட்டுவார் என்பதை இந்த இனிய நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தளபதி அவர்கள் 5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னார்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னது போல மகளிர் திட்டம் 1000 ரூபாயை அள்ளி கொடுத்தார்கள். 2026 ஆட்சி வந்தவுடன் அதை 2000 ரூபாயாக தருகிறேன் என்று உத்தரவாதத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல மகளிருக்கு இல்லத்தரசி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதையும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். 8000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுக்கப்பட்டு அதை தேவையான பொருள்களை மின்சாதன பொருள்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற உத்தரவாதத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல இப்பொழுது 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையும் 8ஆம் வகுப்பு வரை செயல்படுத்துவேன் என்கின்ற திட்டத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு திட்டங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றிட நாம் அனைவரும் இந்த பகுதியில் உள்ள அதிராம்பட்டினத்தை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பொழுதுமே அதிகமான வாக்குகளை கொடுக்கின்ற பகுதி இந்த அதிராம்பட்டினம் என்பதை நானும் நன்கு அறிவேன். ஏனென்றால் பக்கத்து தொகுதி வேளாண்மை தொகுதியை சேர்ந்தவன் என்ற முறையில் இந்த பகுதியை எனக்கு நன்கு அறியும். அது ஓராண்டு காலமாக இந்த பகுதியில் உங்களுடன் நானும் ஒரு பொறுப்பாளராக பார்வையாளராக சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அனைவரும் வருகின்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்திலே அதிகமான வாக்குகளை நீங்கள் போடுவீர்கள். வருகின்றவர்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லி உதயசூரியன் சின்னத்திலே சிறப்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தளபதி அவர்கள் சொல்கின்றது போல 2026 மீண்டும் தளபதியுடைய ஆட்சி அமர வேண்டும், முதல்வராக அமர வேண்டும். 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை நாம் வென்றாக வேண்டும். அதில் முதல் தொகுதியாக பட்டுக்கோட்டை தொகுதி இடம்பெறுகின்ற அளவிற்கு நாம் உழைக்க வேண்டும். ஏனென்றால் 4 நாட்கள் தான் நம்மளுக்கு இருக்கிறது. இரவு பகல் வராமல் ஒருங்கிணைந்து அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே அண்ணா அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை பெற்று தர வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுசீரமைப்பு தோல்வி அடைந்து விட்டது. அது அனைவரும் உங்களுக்கு தெரியும். என்றால் 278 பேர் ஆதரவாகவும் 211 பேர் எதிர்த்து வாக்களித்து அந்த தொகுதி மறுவரை தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஆட்சியில் அமரும். பிஜேபி என்பது அந்த தாமரை என்பது இங்கே மலராது என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும். உதயசூரியனுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து அண்ணா அவர்கள் சுமார் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் அயராது உழைப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் பழனிவேல் அவர்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு தமிழகத்திலே பெரும்பாலான இயக்கங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து அதன் மூலமாக இன்றைக்கு வாக்குகள் கேட்கும் நிகழ்வாக இங்கே நடைபெறுகிற இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றியிருக்கக்கூடிய நம்முடைய நகர்மன்றத்தினுடைய நகர செயலாளர், நகர கழகத்தினுடைய செயலாளர், மேற்கு நகர கழக செயலாளர் அஸ்லம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகிறது தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. இருந்தாலும் அவர்கள் மதியம் வரை இங்கே இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். வழக்கறிஞர் அலீம் அல்புகாரி, வழக்கறிஞர் மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அவர்களுக்கு நன்றியினை கூறி, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தொகுதியினுடைய பொறுப்பாளராக கடந்த 1 வருட காலமாக நம்மளோடு பயணித்திருக்கக்கூடிய
கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காமராஜர் எம்எல்ஏ அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையை சிறப்பித்து அதிராம்பட்டினம் பகுதியினுடைய பொறுப்பாளராக இந்த வெற்றியிலே பங்களிக்கின்ற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அண்ணன் வேதரத்னம் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பழஞ்சூர் செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் தம்பி முருகானந்தம் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் தம்பி ரமேஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தோழர்களே, இங்கே நம்மளுக்கெல்லாம் முன்பு பேசிய நம்மளுடைய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் அப்துல் மஜீத் அவர்களே, இங்கே நமக்கெல்லாம் முன்பு பேசிய அவர் பேர் தம்பி ஷேக் உமர் அவர்களே, சிறப்பான ஒரு பேச்சை, உண்மையிலேயே அருமையான பேச்சு. நம்மளோட இன்னைக்கு இந்த மேடை ஒரு நிறக்கு என்று சொன்னால் அந்த தம்பியோட பேச்சு அருமையான பேச்சு. ஒரு இந்த நேரத்திலே இந்த பேச்சு ஒரு முக்கியமான பேச்சு, நல்லா பேசியிருக்காரு. அவருக்கும் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்து வருகிறது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தோழர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்மளுடைய வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு களம் காணுகிற அண்ணன் அண்ணா அவர்கள் இந்த அதிரை பகுதி மக்களோடு நீண்ட நெருங்கிய தொடர்புடையவர் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். கடந்த காலங்களிலே 89 அவர் வெற்றி பெற்று இந்த பகுதியிலே வருகிற பொழுதெல்லாம் நானும் அவரோடு இங்கே வருகை தந்திருக்கிறேன். அவர் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அக்கறையை விட இந்த அதிராம்பட்டினத்து பகுதியில் மீது இருக்கக்கூடிய நண்பர்களோடு, குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களோடு ஒரு தொடர்புடையவர், நல்ல மனிதர். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பினை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பினை நாம் முழுமையாக நிச்சயமாக பட்டுக்கோட்டை தொகுதியிலே நாம் வெற்றி பெறுவது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதிலே அதிராம்பட்டினம் முதன்மையான இடத்தை பெறும் என்பதும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் இந்த இயக்கத்திலே இவ்வளவு நாள் எத்தனையோ தேர்தல்களை நாம் சந்தித்திருந்தாலும் ஏதாவது ஒரு அணி முஸ்லிம் லீக் அந்த வகையிலே அதிலே ஒரு இயக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்காமல் விலகி இருக்கும். ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களோடு கொள்கை ரீதியிலே இயக்கங்களை நடத்தியிருந்தாலும் அத்தனை இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நடைபெறுகிறது என்ன, இந்திய துணைக்கண்டத்திலே இந்திய பேரரசில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன என்பதையெல்லாம் நன்கு புரிந்தவர்கள், படித்தவர்கள், வெளிநாடுகளிலே தொடர்புடையவர்கள் இஸ்லாமிய மக்கள் அவர்கள் நன்கு அறிந்துதான் அத்துணை இயக்கங்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது. நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு முக்கியம் அல்ல, நாம் பொருளாதாரத்தை பேணி பெறுவது ஒரு முக்கியம் அல்ல. நம்மளுடைய கொள்கையிலும் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, குறிப்பாக சிறுபான்மையினர், அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு இருக்கிற சூழலிலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய RSS தூண்டுதலாக இன்றைக்கு அமித்ஷா தான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும். மோடி கூட அது அமித்ஷாவுடைய கைப்பாவையாக தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்மளுடைய தொகுதி மறுவரை என்ற ஒரு நாடகத்தை நடத்தி அதிலே நாம் அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற ஒரு அரங்கேற்றினார்கள். அதற்கு முதலிலே இந்திய அளவிலே குரல் கொடுத்தது நம்முடைய தமிழர் மக்களுடைய தலைவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிற தளபதியார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் முன்னால் 2 நாட்களுக்கு முன்பு அவர் பேசிய பேச்சு இருக்கின்றதே, அது எந்த வகையில பேரறிஞர் அண்ணா எப்படி இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அப்பொழுது நம்முடைய முத்தமிழறிஞர் அண்ணாவும்
இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் எப்படி தட்டி எழுப்பினாரோ அதற்கு ஒப்பான பேச்சாக 2 நாளைக்கு முன்பு பேசிய பேச்சு இருந்தது என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், இன்றைக்கு தமிழர்களை நம்மளை காப்பாற்றக்கூடிய தலைவர் வேறு யாருமே இல்லை. இன்றைக்கு நாம் அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒற்றை மனிதன் தான் இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்துதான் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய இயக்கங்களிலே சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தொகுதி பெறுவதிலே குறைவாக இருந்தாலும் நம்முடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அதராமட்டிலே இன்றைக்கு அதற்கு மாற்றாக 2 சகோதரர்கள் சுயேட்சையாக போட்டிருக்கின்றார்கள். நான் இங்க எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அன்பான அந்த சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், வேண்டாம், இந்த களம் நீங்கள் போட்டி போடுகிற களம் அல்ல. இது இந்த களம் தலைவர் அவர்கள் சொன்னதை போல இது தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற ஒரு போர் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால்தான் மற்ற அத்தனை இயக்கங்களும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றது. நீங்கள் தயவு செய்து என்னுடைய இஸ்லாமிய பெருமக்களுடைய சகோதரர்களே, நீங்கள் 2 பேரும் நீங்கள் அதை விட்டு பேலட் பேப்பர்ல வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வாருங்கள். நீங்கள் வந்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்கு நீங்கள் ஆதரவுகள் நீட்டி அவரோடு சேர்ந்து பயணித்து அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு பெருமையை தெரிவித்தார்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு தலைவர் அவர்கள், இன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அன்றைக்கு காயிலே மில்லத்தவர்கள் உடல் சூழ்நிலை ஹாஸ்பிட்டலிலே இருந்த போது போய் பார்த்த பொழுது, தலைவர் அவர்கள் பார்த்த பொழுது தன்னுடைய கரங்களால் கையை பிடித்து, தலைவருடைய கரத்தை பிடித்து, நான் இறக்கப் போகிறேன், என்னுடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு நீதான் பாதுகாப்பு, என்னுடைய மக்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று தலைவருடைய கரங்களிலே அன்றைக்கு காயிலே மில்லத்தவர்கள் கரத்தை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அந்த பிடியை ஒரு நிமிடம் கூட தளராமல் இன்றைய வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தலைவரை விட கூடுதலாக இன்றைக்கு தளபதியாக அவர்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, மிகச்சிறந்த பாதுகாப்பு இஸ்லாமிய பெண்மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மையினை சேர்ந்த அத்துணை மதத்திற்கு ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒற்றை மனிதன் தான் என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். இந்த நேரத்திலே அந்த 2 வேட்பாளர்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். வாருங்கள் சகோதரர்களே, வேண்டாம், நாம் பின்னாடி நீங்கள் சரித்திரத்திலே ஒரு தவறான பெயரை நீங்கள் பெற்று விடுவீர்கள். வாருங்கள், இணைந்து பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம், அண்ணாவை ஜெயிக்க வைப்போம், தமிழகத்திலே முதல்வரை நம்முடைய தளபதியாரை மீண்டும் முதல்வராக்குவோம் என்று கூறி தந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.